ஐயா வந்துட்டு இலக்கிய இலக்கண எதுகை மோனை எல்லாம் தெளிவானவர். சந்தம் கொஞ்சம் கூட அவர்கிட்ட கிடையாது, சரியா இருக்கும். அப்ப அவர் வந்துட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதின்னு எழுதியிருக்கிறத அருட்பெருஞ்சோதின்றதுல இம்மு போட மாட்டார், அருட்பெரும் ஜோதின்னு சொல்ல மாட்டார், அருட்பெருஞ்சோதி இஞ்சி வரணும். தனிப்பெருங்கருணைக்கு தான் வரணும், காக்கு அடுத்தங்க. பெரும் கருணைன்னு இம் சொல்ல மாட்டார். ஏன்? அந்த இம் என்பது பெறக்கூடியதையும் அது சொல்லும், பெருசையும் சொல்லும். நீங்க எதை சொல்றீங்க? பெறக்கூடியதை சொல்றீங்களா பெருசை சொல்றீங்களா? அதுல ரொம்ப ஈஸி. அந்த எழுத்துக்கு முந்தின எழுத்துல ரூ சின்ன ரூ இருந்துச்சுன்னு வச்சுக்கல, அது பெருசை குறிக்கும். அது வச்சமே இம்மு போடலாமா வேண்டாமான்னு பார்த்துடலாம்.